இந்த பின்னாக்கு சித்தர் வந்து வழிபாடு என்ன? இவர் எப்படி வந்தாரு? இவர் வந்து ஒரு தோட்டத்துல கேரளாவை இந்த ஊருன்னு இல்லை தெரியும். ஆதி காலத்துல இருந்து வந்ததாக சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அங்க வந்து எங்க தோட்டத்துல அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருங்க அப்படிங்கும்போது எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பூசை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா பூசை பண்ணிட்டு இருந்தாரு. பூசை பண்ணிட்டு இருந்தா அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க குழந்தைகளா இருக்கிறோம், பையன் பொண்ணு எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் தோட்டத்துக்கு போய் பூசை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் வாழைத்தோட்டகைக்கு போயிருந்தோம். போயிட்டு ஒரு அம்மா வந்து சாமியாடி சென்னிமலை பின்ன தன்னாசிப்பன் கோயிலில் நான் போய் ஐக்கியமாயிட்டேன், என்ற பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி பின்னாக்கு சித்தர் வந்து இங்கே ஐக்கியமாயிட்டாராம தன்னாசிப்பன், அவர் பொருளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து சரி கொண்டு வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மணி தட்டம் வெள்ளியில் வந்து ஒரு உருவம் பெண் உருவம் மாற்றம் அவர் பூசைக்கு உண்டான பொருள் எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அதை வந்து நாங்கள் அப்படியே இதில் வந்து பயன்படுத்திட்டோம். அதில் தன்னாட்சி பொருள் பின்னாக்கு சித்தர் இந்த 2 பேரும் இந்த அப்படிக்கு ஐக்கியம் இருக்கிறாங்க. ஓ, தன்னாட்சி அப்பர் வேற பின்னாக்கு சித்தர். ஆதி காலத்தில் தன்னாட்சி வந்து இங்கே ஒருவர் வந்து காட்சி வச்சு பூமிக்குள்ள இறங்கணுன்னே முத்தி அடைஞ்ச இடம் இந்த இடம். சுயம்புங்கிறது அவர் கீழே இருக்கிற பார்த்தீங்களா, பொட்டு வச்சிருக்க பார்த்தீங்களா, அவர் தான் சுயம்பா முளைச்சு வந்தார். பூமிக்குள்ள தன்னாட்சி பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து முளைச்சு மேல முளைச்சு வந்தார். அதுக்கப்புறம் உங்களாட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு காட்சி வச்சு இந்த வடிவத்தில் செய்யும். இது முன்னொரு காலத்துல எங்க பாரம்பரியமா இருக்கிறவங்க வழியில நாங்க 8 குடும்பம் இருக்கிறோம். மாசம் ஒருத்தர் பூசை பண்ணுவோம். மாசம் ஒருத்தர் பண்ணுவோம். அப்புறம் ஆடி மாசம் தை மாசம் எல்லா பூசையிலும் இருப்போம். எத்தனை தலைமுறையா இங்க போச்சு? எனக்கு தெரிஞ்சு 4 முறைங்க. அதுக்கு முன்னே எங்க முப்பாட்டம் காலத்துல அப்படி வாரிசு அடிப்படையில் வந்துட்டு இருக்குது. எத்தனை வருஷம் பழமையான? இது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலுங்க. எங்களுக்கு எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு 4 தலைகள் தெரியுதுங்க. உங்களுக்கு 4 தலைகள் வாரிசுகள் இப்படி வந்து வந்துட்டு இருக்கிறோம். எங்க தாத்தா, அப்புறம் எங்க அப்பா, நானு, அதுக்கப்புறம் எங்க பையன். முருகரே நேரடியா காட்சி அளிச்சு ராஜா காலத்துல வந்து காட்சி அளிச்சு ராஜா கட்டினது இந்த நொயிலும் சொல்றாங்களா, அங்க ராஜா குடிச்சிட்டு இருக்கும்போது முருகர் வந்து இங்க மலையில ஒரு வெளிச்சமா கொடுத்து அப்புறம் அவங்க வந்து ராஜா வந்து இங்க பார்த்து அந்த இடத்துல சிலையா இருந்தது. அப்புறம் கோயில் கட்டி அதுக்கப்புறம் இங்க மரத்துக்கடியில இருந்தவர். அப்புறம் எங்க முன்னோர்கள்ல அப்படியே வந்து இங்க பாரம்பரியமா சொல்லிட்டு இருக்கிறோம். இவருக்கு என்ன மாதிரி வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க? இங்க சகலமான காரியத்துக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஒரு கைகால் குறிச்சல், தாறுமாறு, ஓமம், திஷ்டி, பார்வை, தொழிலுக்கு, குடும்பத்தில் எந்த நிகழ் தூக்கத்தல் கெட்ட சொப்பனங்கள் வருது, திருமண தடை, புத்திரவாக்கிய தடை. இங்க வந்து அனைவருக்கும் தாயத்து கட்டலாங்க. ஆண்கள் வந்து பெண்கள் வந்து குழந்தைகள் வந்து எல்லாரும் தாயத்து கட்டிக்கலாம். தீட்டு தடக்கெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் போயிட்டு குடிச்சிட்டாச்சு ஒரு கெட்ட காரியத்துக்கோ அப்புறம் ஒரு கறி போய் சாப்பிட்றதுனால அது வந்து அவத்தைக்குள் வரல. 1 வருஷம் பாவரும் 2 வருஷம் பாவரும் இப்படின்னு இருக்கு. வேண்டி முடிச்சுன்னு அந்த காரியம் ஜெயமானி அவை செட்டி தந்து பால் தயிர் வாங்கிட்டு அவசியம் பண்ணி அபிஷேகமும் பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் மொத்தம் 5 வருஷம் நடக்கும். அது வாங்கிட்டு வர பொறுத்து இருக்குங்க. இவருக்கு வேலும் அடிக்கிறாங்களா? வேலு கிழங்கு ஒரு காத்து குழம்பு உள்ளவங்க மனநிலை சரியில்லாம இருக்கிறீங்க எந்திர கட்டிட்டு போகும்போது நல்லபடியானாலும் வேலு விலங்கு அடிச்சுப்பாங்க. மனநிலை சரியில்லாதையும் இங்க எந்திர கட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க நல்லபடி ஆனதுக்கப்புறம் இங்க வந்து வேலு விலங்கு செலுத்தணும். வேண்டிட்டு எந்திர கட்டிட்டு போகும்போது நல்லபடி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து செலுத்துவாங்க. அப்புறம் கிராமத்துக்குள்ள ஒவ்வொரு கிராமத்துல அல்வாக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு மாடு வந்து போடல, விவசாயம் விளையல, இப்படி வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா அடுப்பு சாம்பல் தான் இவருக்கு கருமருந்து. அதை அள்ளி கொடுத்து இந்தா போ, கொண்டு போய் போடு, நல்லபடியாக திருவிழாவுக்கு போகும்போது நீ வந்து வேளாண் செய், விலங்கு செய் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. இது கரெக்டா எங்க இருக்கு இந்த கோவில்? இந்த கோயில் சென்னிமலை, ஈரோடு மாவட்டம், வேந்திரை வட்டம், சென்னிமலை மலை கோயில். முருகனுக்கு மேல முருகன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானி, அமிர்த வள்ளி சுந்தர வள்ளின்னு வள்ளி தெய்வானி ஆதி காலத்துல முருகன் திருமணம் நடக்கோசம் அங்க வந்து தவம் இருந்து வள்ளி தெய்வானி வந்து அமிர்த வள்ளி சுந்தர வள்ளியை வந்து திருமணம் பண்ணி அந்த இடத்துல ஒரே கல்வி செதுக்கப்பட்டது வள்ளி தெய்வானை. இருவரும் ஒரே
கல் பாறையில் செதுக்கப்பட்டது. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா சித்திரவேல் இருக்குது. சரி, ரொம்ப நன்றி.